2012 அக்டோபர் 9 முதல் 2013 ஆகஸ்ட் 29 வரையிலான காலப்பகுதியில் ராஜகிரிய பம்ளப்பிட்டி பகுதிகளில் சுமார் 735 லட்சம் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை சட்டவிரோதமான முறையில் ஈட்டியதன் மூலம் நிதி தொய்தாக்கல் சட்டத்தின் 3(1) மற்றும் 3(2) பிரிவுகளின் கீழ் குற்றம் புரிந்ததாக யோஷித்த ராஜபக்ஷ மீது குறித்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் இரண்டாவது பிரதிவாதியான யோஷித்த ராஜபக்சவின் பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் அவரது மனநலத்தினை கருத்திற்கொண்டு வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். டெய்சி ஃபாரஸ்ட் இல்லாமல் இந்த வழக்கை முன்னெடுத்து செல்ல முடியாது என்பதே யோஷித்த ராஜபக்சவின் ஆரம்பகட்ட ஆட்சேபனையாக இருந்தது. மேற்கோள் ஆரம்பம். இந்த வழக்கின் இரண்டாவது பிரதிவாதி டெய்சி ஃபாரஸ்ட் அவர் விசாரணையினை எதிர்கொள்ளும் நிலையில் இல்லை என சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகளை கருத்தில் கொண்டே விடுவிக்கப்பட்டார். அதனை தவிர விசாரணை நடாத்தப்பட்டு அவர் குற்றச்சாட்டுகளில் நிரபராதி என விடுவிக்கப்படவில்லை. போதிய சாட்சியங்கள் இல்லாமையால் இந்த தீர்மானம் எட்டப்படவில்லை. எனவே குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 194வது பிரிவின் கீழ் பிரதிவாதியை விடுவிப்பதென்பது நிரபராதி என தீர்ப்பளித்ததாக கருத முடியாது. இதன் மூலம் குறித்த பிரதிவாதிக்கு எதிரான வழக்கு நடவடிக்கைகள் மாத்திரம் நிறுத்தப்பட்டுள்ளன. அதற்கமைய பிரதிவாதி யோஷித்த ராஜபக்சவுக்கு எதிரான சதித்திட்டம் என்னும் குற்றச்சாட்டை முன்னெடுத்து செல்வதில் சட்ட ரீதியான தடைகள் எதுவும் இல்லை. மேற்கோள் நிறைவு. ஆரம்பகட்ட ஆட்சேபனையை நிராகரித்த நீதிபதி பிரதிவாதிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை பகிரங்க நீதிமன்றத்தில் வாசிக்குமாறு உத்தரவிட்டார். இதன்போது பிரதிவாதி கூண்டில் நின்ற யோஷித்த ராஜபக்ச தான் ஒரு நிரபராதி என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து வழக்கின் ஆரம்ப உரையை நிகழ்த்திய முறைப்பாட்டாளர் தரப்பின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டாரு குற்றச்சாட்டுகள் குறித்த விவரங்களை விளக்கினார். மேற்கோள் ஆரம்பம். பிரதிவாதி 5 காணி துண்டுகளை சட்டவிரோதமான முறையில் ஈட்டியமை தொடர்பான குற்றச்சாட்டுகளை இந்த வழக்கினூடாக நிரூபிக்க முறைப்பாட்டாளர் தரப்பு எதிர்பார்க்கின்றது. குறிப்பாக ரத்மலான சிறிமல்லுயன பகுதியில் உள்ள 35.99 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 31.5 பேர்ச் காணி, தெய்வலை கௌதான பகுதியில் உள்ள 4.5 மில்லியன் பெறுமதியான 10 பேர்ச் காணி, 3.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மற்றும் ஒரு காணி, தெய்வலை மிகிந்து மாவட்டத்தில் உள்ள 4.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 5 பேர்ச் காணியினை ஈட்டியமை தொடர்பில் சாட்சியங்களை முன்வைக்க எதிர்பார்க்கின்றோம். மேற்கோள் நிறைவு. அத்திரிய கௌடான பகுதியில் உள்ள 4 காணி துண்டுகளும் அதற்கு அருகிலுள்ள ஷிராந்தி ராஜபக்சவின் வீட்டிற்கு அருகிலேயே அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டு டெய்சி ஃபாரஸ்ட் தொடர்பான விவரங்களையும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் முன்வைத்தார். மேற்கோள் ஆரம்பம். டெய்சி ஃபாரஸ்ட் என்பவர் 1928ஆம் ஆண்டு அல்ல பிரதேசத்தில் உள்ள நியூபர்க் என்னும் தோட்டத்தில் பிறந்தார். இவரது தந்தை ராபர்ட் ஃபாரஸ்ட் ஆவார். இவர் சுலைமான் வைத்தியசாலையின் சமையலறையில் பணியாற்றியுள்ளார். 1976 தொடக்கம் 1985 வரை புனித தோமஸ் கல்லூரியின் விடுதி காப்பாளராக பணியாற்றியுள்ளார். அக்கால பகுதியில் அவருக்கு சம்பளமாக 2300 தொடக்கம் 7300 ரூபாய் வரை மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளது. 1986ஆம் ஆண்டின் பின்னர் அவர் எந்த வேலையும் செய்யவில்லை. ஊழியர் சேமலாப நிதியமாக அவர் 3300 ரூபாவை மாத்திரமே ஈட்டியுள்ளார். அதற்கமைய இவ்வாறான ஒருவரால் 735 லட்சம் ரூபாவிற்கும் அதிக பணத்தை செலவிட்டு இவ்வாறான காணியை வாங்க முடியாது. மேற்கோள் நிறைவு. பிரதிவாதி யோஷித்த ராஜபக்ச தொடர்பாகவும் அவர் விளக்கம் அளித்தார். மேற்கோள் ஆரம்பம். பிரதிவாதி 1983ஆம் ஆண்டு பிறந்தார். இந்த 5 காணி துண்டுகளை மீட்டும் போது அவருக்கு 25 வயது. அவர் கடற்படையில் கேடட் அதிகாரியாக இணைந்து லெப்டினன்ட் பதவி வரை உயர்ந்தார். அதனூடாக சம்பளமாக பெற்ற 75 லட்சம் ரூபாவிற்கு அதிகமான பணம் அவரது தேசிய சேமிப்பு வங்கி கணக்கில் அப்படியே உள்ளது. அவர் அந்த பணத்தை எடுக்கவில்லை. இந்த பிரதிவாதி ரக்பி வீரராகவும் பங்குச்சந்தை மூலமும் ஈட்டிய வருமானங்கள் குறித்து சாட்சியங்கள் மூலமும் நிரூபிக்க எதிர்பார்க்கின்றோம். ஓர் அரச ஊழியராக பணியாற்றி இந்த பிரதிவாதிக்கு 730 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை செலவிட்டு இத்தகைய சொத்துக்களை ஈட்டும் பொருளாதார பலமும் இல்லை. மேற்கோள் நிறைவு. பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டாரவின் வழிகாட்டுதலின் கீழ் சாட்சியம் அளித்த மதுகா வீரசிங்க, சந்துனி ஆசிரி பத்தியாய ஆகியோர் நுகேகொட மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிற்கு அமைய டெய்சி ஃபாரஸ்டின் சொத்துக்களை நிர்வகிக்க தாங்கள் நியமிக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டனர். டெய்சி ஃபாரஸ்டின் சொத்துக்களை தாங்கள் நிர்வகித்த போதிலும் அவருக்கு சொந்தமான சொத்துக்கள் எவை என்பது தமக்கு தெரியாது என அவர்கள் கூறினர். அந்த சொத்துக்களுக்குள் ஒரு மாணிக்க பொதி இருந்ததா என பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் எழுப்பிய கேள்விக்கு தமக்கு அவ்வாறு எதுவும் தெரியாது என சாட்சி அளித்தனர். மேலதிக சாட்சி விசாரணை மே மாதம் 22ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது.